अच्छा अच्छा आओ आओ வாடா மம்மரகட்ட மம்டையா हमारा पार्टी है 5 சீட்டு உனக்கு கொடுத்தே என்னடா இவன் பொசுக்குன்னு 5 சீட்டு தூக்கி அவங்ககிட்ட கொடுத்துட்டான். நான் வேற கௌரவமாக சுற்றிட்டு இருந்தோம். இவன் போகிற போகிறது பார்த்தா ஆட்சி அமைச்சிருவான் போலயே. நாமளும் போய் சேர்ந்துருவோம். வேணாம் கொஞ்ச நேரம் இழுத்தடிப்போம். எவ்வளோ பேசணும் நம்ம. இப்பயே போய் சேர்ந்தா நம்ம மாடமாரி இதெல்லாம் வாங்கிடுவாங்களே. கொஞ்சம் டைம் போகட்டும், என்னதான் பண்ணுறான்னு பார்க்கலாம். கேள்வியே தப்புங்க. எங்களோட சுதந்திர கட்சி. நாங்கள் யாரு கூட கூட்டணிக்கிறது எங்களோட உரிமை. எங்களுக்கு யாரும் பர்மிஷன் தரணுன்ற அவசியம் இல்லை. மக்கள் நலன் கருதி தான் இந்த முடிவு எடுத்திருக்கோம். அப்படி போடு. வாணே வாணே நீ வாணே, நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன். வாணே அவன் கூட போய் நீ கஷ்டப்படுற. இந்த கம்யூனிஸ்டுக்காரையும் 4 பேர் தூக்கி 4 சீட்டு தூக்கிட்டு போய் அவன்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஓஹோ, இது சரிப்பட்டு வராது. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் நாம் போய் சேர்றோமோ அது நமக்கு நல்லது. காங்கிரஸ் 5 சீட்டு, கம்யூனிஸ்ட்டு அவங்க 2 பேர் சொன்னது 4 சீட்டு, இன்னும் 2 சீட்டு வேணுமே. இந்த விசிஏக்காரன் வர ஆட்டம் காட்டுறானே, ஒரு வழி பண்ணுவோம். அண்ணே செங்கோட்டையண்ணே, நீங்கள் போயிட்டு நம்ம கட்சியிலேருந்து ஒரு 2 பேர் கூட்டு வந்துருங்க. வந்தால் வரட்டும், நம்ம எல்லாம் ஆட்சி அமைச்சிருவோம் எப்பயாவது. சரியா? நீ போ பார்த்துக்கலாம். அவனே வழிக்கு வருவான் போ. ஆமாம், எனக்கு அழைப்பு விடுத்திருந்தார் வாட்ஸ்அப்பில். என்னால் வர முடியவில்லை, வேண்டுமென்றால் யாராவது அனுப்பிவிடுகிறேன் என்று கூறியிருந்தார். இதுவரை எந்த முடிவும் எடுக்கவில்லை. நான் எங்கள் தொண்டர்களிடம் பேசிவிட்டு பதிலை அளிக்கலாம் என்று இருக்கிறேன். நன்றி, வணக்கம். போடு செங்கோட்டண்ணா, சொன்னல பார்த்தியா, தலைவன் வலிக்கு வந்துட்டான் பாரு. சீட்டை கொடுத்தான். ஒன்றும் இல்லை, ஆளுநருக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணு 5 மணிக்கு போய் நாளைக்கு பேசிட்டு வந்துடுவான். நாளைக்கு பதவியேற்று போகிற மாதிரி. ஓகேவா? ஃபோன் வருது, சொல்லுங்க. அவனுக்கு மெஜாரிட்டி பிடிச்சிட்டாங்க. அப்படியா? அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்க வராங்க. அப்போ நான் இன்னைக்கு மதியமே கேரளா கிளம்பிடுறேன். அவன் வரத்துக்குள்ளே எப்போ கேரளா கிளம்பி போயிடலாம். கேட்டேன் நான் இங்கே இல்லைன்னு சொல்லிடலாம். ஏப்பா தம்பி, ஆளுநர் என்னது கேரளாவுக்கு போகிறாரா? யோ, அந்த ட்ரெயினை நிறுத்தி ட்ரெயினில் போகிறாரா, பஸ்ஸு ஃப்ளைட்டில் போகிறா, எதில் போனாலும் நிறுத்தி தொலைங்க. ஐயோ, அவர் இன்னைக்கே பிடிச்சதா? அப்போனா அவன் வரமாட்டான். இல்லை அவனை ஏதாவது பண்ணி போட்டு தள்ளிடுவானுங்க. நம்ம ஆட்சியாக அமைக்க முடியாது.